இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற பைக் யங்ஸ்டர்ஸோட ஃபேவரட்டான KTM Dukeல 250cc மாடல். இந்த லேட்டஸ்ட் மாடல்ல ஒரு கலர் TFT டிஸ்ப்ளே, DRLs அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் DRL அந்த LCD டிஸ்ப்ளே வரக்கூடிய மாடலுமே வந்து இருக்குது. இந்த டாப் அண்ட் மாடலுக்கு வந்து அப் டு 20,000 வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நார்மல் மாடலுக்கு வந்து 30,000 நீங்க டவுன் பேமெண்ட் பே பண்ணியே வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டீலர்ஷிப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோலையும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அவங்களையுமே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுற மாடல் அந்த மாடல் வித் TFT டிஸ்பிளே, அப்புறம் வந்து அந்த DRLஸோடய வருது. அந்த ஹெட்லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி யூனிக்காக இருக்குது. அப்படியே ஒரு ஷார்ப்பாக ஒரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ் வித் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஒரு ஷவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து அந்த DRLஸ் வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டியாக அந்த ஸ்டெம் வந்து தொடங்குற இடத்துல இருந்தால் அப்படியே வந்து கொடுத்து எல்இடியிலே வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. WP Apex அப்படின்ட்டு இந்த பிராண்டிங்குமே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்ல பெருசான 320 மில்லிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி வந்து டுவல் சேனல் ABSமே வருது. 17 இன்ச் வரக்கூடிய வீல், ஃப்ரண்ட் வீலே வந்து 110 விட்த் இருக்கக்கூடிய பெரிய வீல்ஸுமே கொடுத்துருக்காங்க. கலர்ஸை பொறுத்தவரை ப்ளூ ஹைலைட்டடாக ஒரு கலர், பிளாக் ஹைலைட்டடாக ஒரு கலர், அந்த KTMோட ஆரஞ்சு ஹைலைட்டடாக ஒரு கலருமே வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்தவரை உங்களுக்கு சைடில் வந்து ஒரு ஷார்ப்பான ஷவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் உங்களுக்கு அந்த 390ல் வரக்கூடிய ஒரு ஸ்டைலில் தான், பட் அதில் வந்து ஒரு சின்ன ஏர் வெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு ஃபினிஷுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக இருக்குது. அதில் வந்து டியூக் அப்புறம் அந்த 250 அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து வருது. உங்களுக்கு KTM பிராண்டிங் வந்து டேங்க்கில் பண்ணியிருக்காங்க. டேங்க்குமே நல்ல மஸ்குலராக டிசைன்டாக இருக்குது. உங்களுக்கு ஃபியூல் டேங்க் டாப்லேயே வருது. உங்களுக்கு அதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு கீயோட ஸ்டார்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காலை நீட்டாக ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு கட் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பட் அது வந்து உங்களுக்கு ஒரு கிளாசி பிளாஸ்டிக் பேனலில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு கிரிப் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிற அதே ஒரு டிசைனில் தான் வந்து இந்த சீட்டோட சைட்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து பண்ணியிருக்காங்க. நீட்டாகவே இருக்குது. யூனிக்காக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து நமக்கு மோனோஷாப் தான். மோனோஷாப் வந்து கரெக்டாக மிட் மவுண்டடாக இல்லாமல் கொஞ்சம் ஆப்செட்டாக வந்து ரைட் சைடு வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. யூனிக்காக. அடுத்து உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸாகவே வந்து வெளியில் தெரியுது. லிக்விட் கூல்ட் என்ஜின், உங்களுக்கு ரேடியேட்டர் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட்டையும் பொறுத்தவரை அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் தான். ஸோ வந்து என்ஜின்லேருந்து கீழே வந்து அப்படியே வந்து கீழே உங்களுக்கு இதில் தான் வந்து எக்ஸாஸ்ட்டுக்கான இது வருது. இதில் எல்லாமே வந்து மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழேயுமே இந்த போர்ஷன் எல்லாமே வந்து ஒரு மெட்டல் ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி டயரை பொறுத்தவரை நல்ல வைடாக கிரிப்பியாக 150 செக்ஷன் இருக்கக்கூடிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் வரக்கூடிய வீல். இங்கேயுமே வந்து டுவல் சேனல் ABS தான். ABSக்கு 2 மோட்ஸ் இருக்குது. நாங்கள் அதை வந்து டிஸ்பிளே காமிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சீட் வந்து ஒரு ஸ்ப்ளிட் சீட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிராப் ஹேண்டிலுமே நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரியரில் வந்து உங்களுக்கு நீட்டான ஒரு LED பிரேக் லேம்ப், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வந்து கொடுத்து அந்த டெயில் டைடியை முடிச்சு இதில் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் சென்டரில் வந்து சேரரும் மீன்ஸ் சகதி எதுவுமே நமக்கு மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து சேம் குட்டியான க்யூட்டான இண்டிகேட்டர்ஸ், இதில் வந்து நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் வித் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு நீட்டான ஒரு சாரி கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. லேடிஸ் புட்ரெஸ்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஆக்சசரியாக வந்து வாங்கிக்கலாம். டிசைனை பொறுத்தவரை அந்த ஒரு KTM ஃபேமிலி ஆஃப் டிசைன்ஸில் தான் வந்து ஓவரால் டிசைன் இருக்குது. வண்டியில் ஏறி உட்காந்து பார்ப்போம் எர்கனாமிக்ஸ் வெயிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 162.8 எக்ஸாக்டான வெயிட்டு. சீட்டோட ஹைட் வந்து 800 மில்லிமீட்டர்ஸ். ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டான நாட்கள், கொஞ்சம் டாலான நாட்களுக்கு ஈஸியாக மேனேஜபிளாக தான் இருக்குது. லைட்டாக ரியர் செட்டாக இருக்கக்கூடிய ஃபுட் பேக்ஸ் கரெக்டாக வந்து நமக்கு அந்த ரைடர் ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக கிடைக்குது. நம்ம கால் அப்படி பொசிஷன் ஆகிறதும் ஓரளவுக்கு அப்ரைட்டான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸும் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. நீட்டான ஒரு பொசிஷன் தான். அப்படி கரெக்டாக அந்த ஸ்ப்ளிட் சீட்ஸுமே வந்து அப்படி ஒரு கட் மாதிரி நமக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம பேக் வந்து கரெக்டாக அதில் வந்து ரெஸ்ட்டுமே ஆகுது. ஸோ பில்லியன் சீட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் டீசென்ட்லி சைஸ்டு தான். ஒரு ஆள் வந்து ஒரு அக்கேஷனலாம் சிட்டிக்குள்ளாடி கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி எல்லாமே உட்காந்துக்கிறோம். லேடிஸும் உட்காரலாம்னா உட்காரலாம். பட் அவங்க சைடு வைஸ் உட்கார்ந்தாங்கன்னா கிராப் ஹேண்டில் வந்து கொஞ்சம் அவங்க காலுக்குள்ளாடி போயிடும். கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் 2 சைடாக உட்காரவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு பில்லியன் சீட்டுமே வந்து வருது.
இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம். அப்படியே வந்து அந்த சிக்னேச்சர் கேடிஎம் அந்த ரம்பிளோட வந்து அப்படியே ஐடில் ஆகுது. ரைஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சவுண்டு தான். அந்த கேடிஎம் கேரக்டர் சவுண்ட் வந்து நமக்கு நீட்டாகவே இருக்குது. வைப்ரேஷன்ஸை பொறுத்தவரை ஐடில் பெருசாக இல்லை, கொஞ்சம் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்படியே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸ்விட்ச் கியர் எல்லாமே வந்து பார்ப்போம். நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த டாப் வேரியன்ட்ல வந்து அந்த 5 இன்ச் இருக்கக்கூடிய டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 4 இதாக இருக்குது. ஸோ என்ஜினுக்கு ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த மெனுக்குள்ளாடி வந்து போகுது. மோட்டார் சைக்கிள் இதில் தான் வந்து அந்த ஏபிஎஸ் மோடு. அப்போது ரைட் மோடு வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரீட்டு, ட்ராக்கு அந்த மாதிரி 2 ரைட் மோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவான உங்களுக்கு அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸுமே வந்து கிடைக்கும். மற்றபடி ஏபிஎஸ் மோட்ஸை பொறுத்தவரை ரோடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மோட்டார் இருக்குது. சூப்பர் மோட்டார் வந்து ரியர் ஏபிஎஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து டர்ன் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பைக்கோட இன்ஃபர்மேஷன், ட்ரிப் இன்ஃபர்மேஷன், செட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து குவிக் செலக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்குது. டிஸ்பிளேவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்கோமீட்டர் வருது, ஸ்பீடோமீட்டர், ஏபிஎஸோட மோடு காமிக்குது. டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா இதில் வந்து வார்னிங் வரும். டிஸ்டன்ஸ் டு எம்டி, கிளாக்கு, உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான இது, டாப்பில் வந்து அந்த வார்னிங்கான இது, பேட்டரியோட வோல்டேஜ், ஃபியூல் கன்சம்ஷன், ஆவரேஜ், மைலேஜ் வந்து இப்போது இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு 26 வந்து காமிக்குது. நம்ம ஹார்டாக தான் ஓட்டியிருக்கோம். நமக்கு நார்மலாக ஆவரேஜ் ஒரு 30 வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸ்பீடு, ட்ரிப் மீட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வருது. நீட்டாகவே கிறிஸ்பாக இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பாசிங் சுவிட்ச் வந்து ஹை பீம், லோ பீம் அது வந்து இன்டிகிரேட்டடாக வருது. ஹசார்ட் லேம்புக்கான சுவிட்ச் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன், இன்னொருக்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப். இது வந்து அந்த கண்ட்ரோலுக்கான சுவிட்சஸ். இண்டிகேட்டர், ஹார்ன் வருது. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்ஜின் கில், அப்புறம் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான சுவிட்சுமே வந்து வருது. அப்புறம் மிரர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டாலிக் மிரர், கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஷேப்பில் இருக்குது. மிரரோட அந்த ஷேப்புமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக வந்திருக்கு. ஒரு ஆக்டகனல் ஷேப்பில் அப்படி வந்து விரிச்சு வச்ச மாதிரி ஒரு மிரருமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த டிஸ்பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வந்து நேவிகேஷன் ஆப்ஷன்ஸுமே வந்து இதிலே வந்து உங்களுக்கு காமிக்கும். கூடவே வந்து ஒரு ட்ராக் ஸ்க்ரீன் அப்படின்னு டெடிக்கேட்டடாகவும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த லேப் டைமர் அந்த மாதிரி விஷயங்களையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். கூடவே ஹெட்செட் பேரிங் அப்படிங்கிற ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது டேரெக்டாக நம்ம ஹெட்ஃபோன்ஸை வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கு யூஎஸ்பி டைப் சி சார்ஜர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து லாங் ரைட்ஸ் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டியூக் 250 டெஸ்ட் ரைட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வண்டியோட இன்ஜினை பொறுத்தவரை நமக்கு 250cc லிக்விட் கூல்டு இன்ஜின். இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 31 PS ஆஃப் பவர், கூடவே வந்து 25 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். அப்படி த்ராட்டிலுமே ரெஸ்பான்ஸ் வந்து அப்படி தீயாக தான் இருக்குது. கிளச்சோட ஆக்ஷன் நல்ல லைட்டாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல கன்வீனியன்ஸ். ஸோ அந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த டார்க் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது நமக்கு வித் ஈச் கியர் ஷிஃப்ட். இன்னொன்று அந்த குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ்ஸும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த த்ராட்லே வந்து டவுன் பண்ணலை, அப்படியே கூட நமக்கு புல் பண்ணி கியர் அப்போ டவுனாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ் இருக்கிறதுனால அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போது சிட்டி ஸ்பீட்ஸ் மெதுவாக அப்படியே போய்ட்டுருக்கோம். ஒரு 40 அந்த மாதிரி வந்து போய்ட்டுருப்போம். 5th கியர் அப்படி பெரிய நாக்கிங் எதுவும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக தான் இருக்குது. 4th கியர் போட்டிங்கன்னா சுத்தமாக நாக்கிங் இல்லை, நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பவர் தான் அப்படி வெறித்தனமாக நமக்கு நல்ல பவர் கிடைக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரை கண்டிப்பாக ஸ்டிஃபர் சைடு தான். கம்ஃபர்ட்டுக்கான ஒரு வெஹிக்கிள் கிடையாது இது. யங்ஸ்டர்ஸுக்கு அந்த ஒரு ரைடிங் த்ரில்லை கொடுக்கக்கூடிய நல்ல ஸ்டெபிலிட்டி வேணும், நல்ல ஃபன்னாக வந்து கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரைட் பண்ணுறதுக்கானது தான். ஸோ அதில் இப்போ நம்ம வீடியோஸில் சொல்கிற அட்வைஸ் தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். நம்ம யங்ஸ்டர்ஸுமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக அந்த ஸ்பீடை, அந்த வண்டியோட பவரை வந்து யூஸ் பண்ணணும்.
ஸோ ரொம்ப அண்டர்லேஷன்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி தெரியுது. மற்றபடி ஃபார் த மோஸ்ட் பார்ட் வண்டி ஓரளவுக்கு டீசென்ட்லி கம்ஃபர்டபுளாக தான் நம்மளை வச்சுருக்கு. ரொம்ப டாஸ் எதுவும் ஆகலை. அந்த ஸ்டிஃப்னஸ்னால சிலது ஒரு மாதிரி ரொம்ப பவுன்ஸ் ஆகும், அப்படி ரொம்ப ஹெவியாக எதுவும் இல்லை. பட் அந்த சஸ்பென்ஷன் வந்து டியூன்டு டுவர்ட்ஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. கிளச்சோட ஆக்ஷனும் லைட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரைடிங் பொசிஷனுமே வந்து நமக்கு நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு ரைடிங் பொசிஷன் கிடைக்குது. அந்த விதத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அப்ரைட்டாக தான் இருக்கேன். லைட்டாக வந்து ஃபுட்பெக்ஸ் கொஞ்சம் வந்து பின்னாடி செட் பண்ண மாதிரி இருக்குது. நமக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ஓட்டுறதுனாலும் கொஞ்சம் டக் பண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வண்டி. அதே நேரத்தில் ரிலாக்ஸ்டாக அப்படி டே டு டே யூசேஜுக்கு ஓட்டணுன்னாலும் அதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணோம். இப்போது கொஞ்சம் ஃப்ரீயான ரோட்ஸில் அப்படி கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டினோன்னே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பவர் வந்து நமக்கு இங்கே தான் அப்படியே வந்து ஃபீல் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா அந்த மிட் ரேஞ்சை தாண்டி டாப் எண்டில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க பாருங்க. 7000 8000 ஆர்பிஎம்மில் ஒரு ஸ்ட்ராங் புல் வந்து கிடைக்குது. அதுதான் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோட ஒரு கேரக்டர். நமக்கு நார்மல் வேறு 250s நீங்கள் பார்த்தா கூட ஒரு மிட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு அந்த பவரை வச்சுருப்பாங்க. மிட் ரேஞ்ச் தாண்டி டாப் எண்டில் வந்து அப்படியே பவர் கம்மியாகும். பட் இதில் வந்து மிட் ரேஞ்சில் இருந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. லோவர் எண்ட்லேருந்து டார்க் நமக்கு இருக்குது, மிட் ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, டாப் எண்டுமே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுதான் நமக்கு அப்படி திருக்க பவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 6th கியர் எப்படி ஒரு 80 அந்த ரேஞ்ச் வந்துருப்போம். வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது, லைட்டாக ஃபீல் ஆகுது. ஃபுட்பெக்ஸ்லேயும் சரி, நமக்கு சீட்ஸ்லேயும் சரி கொஞ்சம் வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. பட் அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த த்ரில் வந்து வேறு லெவலில் இருக்குது. குயிக்கான ஆக்சிலரேஷன் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் கார்னர்ஸ் வரும், ஸோ அதுலேயுமே வந்து பார்ப்போம். மற்றபடி இந்த மாதிரி ஸ்மூத்தான ரோட்ஸில் வந்து வண்டி அப்படி சூப்பர் ஸ்டேபிளாக அப்படி அமைதியாக, இந்த சஸ்பென்ஷனும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால எந்த வாவில் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாகவே போய்ட்டுருக்கு. ஆக்சிலரேட் பண்ணியே போவோம். கார்னர்ஸ் அதெல்லாம் ஒரு அல்டிமேட் கார்னரிங் மிஷின் தான். அப்படியே சின்ன கார்னர்ஸுக்கு வந்து லைட்டாக நம்ம மனசில் நினச்சி வண்டி லைட்டாக அப்படி லீன் பண்ணும்போதே கரெக்டாக சூப்பராக அந்த ஒரு லைன் மெயின்டைன் பண்ணி வண்டி கார்னர் ஆகுது. கிரிப்புமே நல்லா இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து 150 விட்டு இருக்கக்கூடிய டயர்ஸும் போட்டிருக்கிறதுனால விட்டுமே வந்து நல்லா இருக்குது. அப்படியே ஸ்பீடு கீப் பண்ணி போகலாம். நம்ம கட் பண்ணி போகிறதுக்கும் ஸ்டெபிலிட்டியும் கொஞ்சம் விண்டு இருக்குது. இருந்தாலும் அது நம்மளை பெருசாக பாதர் பண்ணலை. அவங்க இந்த ஃப்ரண்ட் டிசைனுமே வந்து ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியுமே வந்து டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. நமக்கு சிட்டிலேயுமே அப்படி ஒரு 40 அந்த ரேஞ்சில் 5th கியர் போட்டாலும் வண்டி ஸ்மூத்தாக ரன் ஆகுது. அதுக்கு மேலே நமக்கு ஹைவே எடுத்துகிட்டு போனாலும் 6th கியர் போட்டுட்டு அப்படியே ஒரு 100 110 அந்த ரேஞ்சில் ஸ்பீட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி க்ரூஸ் பண்ணணுன்னாலும் சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பவர். பிரேக்ஸுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ ஏபிஎஸ்க்குமே வந்து ஆக்சுவலாக 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ரோடு அப்புறம் வந்து சூப்பர் மோட்டோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் மோட்டோ மோட்டில் வந்து ரியருக்கான அந்த ஏபிஎஸ் சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு ஆல்டர் ஆகும். அதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு. ஸோ பிரேக்ஸை பொறுத்தவரையிலையும் 320mm டிஸ்க் ஃப்ரண்ட்லேயும் 240mm ரியர்லேயுமே வந்துடுது. ஸோ அதனால் நமக்கு பிரேக்கிங்குமே வந்து நல்லா ஹார்டாக பிரேக் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. கார்னர்ஸில் அப்படி நம்ம நினச்சா போதும் அப்படியே வண்டி ஹேண்டில் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் மிஷின் தான். ஸோ ஓவரால் இந்த ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். நம்ம ஹைவே ஸ்டெபிலிட்டியெல்லாம் நம்ம தனியாக டெஸ்ட் பண்ணலாம். பட் வந்து ஆல்ரெடி நம்ம டியூக்கு ஓட்டியிருக்கிறோம்.
ஹைவேலேயுமே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்படியே நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சாசி தான் அது. ஸோ ஒரு 6th கியரில் 100 அப்படியெல்லாம் கீப் பண்ணி போகிறதுக்குமே வந்து நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஈஸியாக வந்து 120 130 எல்லாம் போகலாம். பட் ஒரு சேஃபான ஸ்பீட் அப்படிங்கும்போது தான் நம்ம எப்போவுமே அந்த 100 110 வந்து சொல்கிறது. டே டு டே யூசேஜுக்கும் ஓகே, ஹைவேஸுக்கும் ஓகே அப்படிங்கிற ஒரு பைக்கு தான். நமக்கு மைலேஜ் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 30 அரவுண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம ப்ராக்டிக்கலாக. கொஞ்சம் நார்மலாக ஓட்டுறோம் அப்படின்னா, அழுத்தி ஓட்டுறோன்னா 27 28 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வரலாம். நல்ல சாஃப்டாக ஓட்டுறவங்களுக்கு ஒரு 33 35 வரைக்கும் எல்லாம் கூட மேக்ஸிமம் நம்மளால் எடுக்க முடியும். நார்மலாக வந்து கிடைக்காது, அந்த மாதிரி தான். ஸோ அந்த குவிக் ஷிஃப்டரையும் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சிலேட்டர் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து இப்போ வந்து அப் ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ அதுக்குமே வந்து பிரச்சனை இல்லை. இன்னொன்று, நமக்கு குவிக்காக போய் நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணால் கூட அந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறதுனால நமக்கு அந்த ரியர் வீல் வந்து லாக் ஆகிறதோ இல்லை ஒரு ரொம்ப ஜர்க்கியாக அது ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ அதுதான் அந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச். அப்புறம் வந்து அந்த குவிக் ஷிஃப்டருக்கான ஃபங்க்ஷனுமே வந்து எனக்குமே அவங்க ஓவர்டேக் பண்ணணும். பார்த்திங்கன்னா கிளச்சே கொடுக்காம தான் சேம் கியரில் அப்படி சேம் ஆக்சிலரேஷனில் நான் வந்து கியரை சேஞ்ச் பண்ணுறேன். நமக்கு ஸ்மூத்தாகவே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் இந்த பைடைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டரோட அந்த அட்வான்டேஜ்மே. ஸோ ஓவராலாக அண்டர் 3 lakhs ஆன் ரோடில் வந்து இது ஒரு நல்ல மெஷினாக தான் வந்து இருக்குது. என்னென்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால ட்ராக் ரைடிங்க்கு நீங்கள் பிகின் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுக்கான பொட்டன்ஷியல் இந்த வண்டியில் இருக்குது. கொஞ்சம் பழகிட்டு இன்னொரு அப்கிரேடுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து சென்சிபிளாக அந்த வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு கருத்து. மற்றபடி எல்லாமே வந்து ரிவ்யூவில் கவர் பண்ணிட்டோம் டீட்டெயிலாக. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலோட நம்பர்ஸ் க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் பெட்டர் கான்டென்ட் வந்து நாங்கள் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்போவுமே சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ட்ரைவ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.